அரசாங்கம் பெற்றுக்கொண்ட வெளிநாட்டு கடன் குறித்த அறிவிப்பு. தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் 1854 மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கும் அதிகளவான வெளிநாட்டு கடன்களை பெற்றுள்ளதாக தெரியவந்துள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர எழுப்பிய கேள்விகளுக்கு அமைவாக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார விவகார அமைச்சு இதனை பாராளுமன்றத்தில் வெளிப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதன்படி 2024 ஜனாதிபதி தேர்தலில் இருந்து இந்த ஆண்டு மே மாதம் 5ஆம் தேதி வரையான காலப்பகுதிக்குள் சர்வதேச நாணய நிதியத்தை தவிர்த்து 1854.77 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் கடனாக பெறப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் உடன்படிக்கை செய்து கொள்ளப்பட்ட 18 திட்டங்களுக்கு அமைவாகவே இந்த கடன்கள் பெறப்பட்டுள்ளதுடன் இதில் பன்முக கடன்கள் மற்றும் இருதரப்பு கடன்களுக்கும் உள்ளடங்குகின்றன. இந்த கடன்கள் ஜப்பான், கொரியா, சவுதி அரேபியா, நெதர்லாந்து மற்றும் இந்தியா ஆகிய நாடுகளிடம் இருந்து பெறப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கிடையில் இலங்கை இதுவரையில் ஒட்டுமொத்தமாக 102.02 பில்லியன் அமெரிக்க டாலர்களை கடனாக பெற்றுள்ளதாக நிதி மற்றும் திட்டமிடல் ராஜாங்க அமைச்சர் கலாநிதி அனில் ஜெயந்த் பாராளுமன்றத்தில் குறிப்பிட்டிருந்தார். எவ்வாறாயினும் நாட்டில் பொருளாதார வளர்ச்சியை அடைவதற்கு தற்போதைய அரசாங்கத்திற்கு முடிந்துள்ளதாக கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சர் உபாலி பன்னிலேகே தெரிவித்துள்ளார். இதேவேளை நாட்டின் பொருளாதாரம் முற்றிலும் வீழ்ச்சியடைவதை இன்னும் சற்று காலத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கூறியுள்ளார். தற்போதைய அரசாங்கம் அனைத்து துறைகளிலும் சிக்கிக் கொண்டுள்ளதாக சுட்டிக்காட்டிய முன்னாள் ஜனாதிபதி அண்மையில் நடைபெற்ற ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழு கூட்டத்திலேயே இந்த தரவுகளை தெரிவித்துள்ளார்.